பிக் பாஸ் சீசன் 9. ஆக்சுவலி நான் எந்த அளவுமே இல்லாம இந்த தடவை ஃபர்ஸ்ட் வீக்கே நான் ரொம்ப ஈகர்லி விஜய் சேதுபதி சார் எபிசோடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்பயுமே நம்ம கமல் சார் வந்து வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்துவார் எல்லா விஷயத்துக்கும். நம்ம விஜேஎஸ் வந்து எப்பயுமே டைரக்டா சிக்ஸர் அடிக்கிற மாதிரி அடிச்சிருவாரு. அது அவரோட ஸ்டைல்ல ரொம்பவே நல்லா இருக்கும். ஆக்சுவலி இந்த தடவை என்ன நடந்துச்சுன்னா, ரொம்ப மோசமா லைவ்ல நாங்க எல்லாருமே பார்த்திருக்கோம். ரொம்ப மோசமா வந்து திவாகரை ட்ரீட் பண்ணாங்க. நம்ம ஸ்டார்டிங்கே பேசியிருந்தோம் இவரெல்லாம் என்ன பண்ணாரு உள்ள வந்திருக்காங்கன்னு. பட் உள்ள வந்துட்டா எல்லாருமே ஈக்குவல் தான். பட் கம்ருதீனோ எஃப்ஜேவோ ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணாங்க திவாகரை. நீங்க வந்து பார்வதி டாபிக் எடுத்தீங்க, ஆத்திரே டாபிக் எடுத்தீங்க, இது எல்லாமே செகண்டரி. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கம்ருதீன் டாபிக்கும் எஃப்ஜே டாபிக்கும் நீங்க எடுத்திருக்கணும். நீங்க வந்து அவங்களுக்கு எல்லோ கார்டு கொடுப்பீங்கன்னு நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் எதுவுமே நீங்க அந்த டாபிக் கூட எடுக்கவே இல்லை. நீங்க 1 hour எபிசோட்ல உங்க விஜய் டிவி ப்ராடக்ட்டை காப்பாத்துறேன்ற பேர்ல கம்ருதீன் பண்ற எதுவுமே நீங்க வந்து போடுறதே கிடையாது. நீங்க 1 hourல போடலனாலுமே நாங்க எல்லாருமே லைவ் பாக்குறாங்க, உள்ள என்ன பேசுறாங்க, என்ன நடந்துக்கிறாங்க, எப்படிலாம் நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். கம்ருதீன் நடந்துக்கிற எதுவுமே வந்துட்டு சரியே கிடையாது. நீங்க விஜய் டிவி ப்ராடக்ட்னால காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப தப்புன்னு தான் நாங்க சொல்லுவோம். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வீக்கே நீங்க எல்லோ கார்டு கொடுத்திருந்தா மட்டும்தான் இனிமேல் அவங்க திவாகரை ட்ரீட் பண்ற விதம் வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். ஈக்குவல்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்ரீட் பண்ணிருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருந்திருக்கும். நீங்க இந்த டாபிக் உள்ளே போகாம இப்ப ஸ்கிப் பண்ணி போனது எல்லாருமே ஓகே இதை பத்தி எல்லாம் பேசவே இல்லை, நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு வந்து மனசுல தோணி இருக்கும். நீங்க வந்து ஓகே நீங்க அழ வச்சீங்க, ஆரோரா அழுதாங்க, பார்வதி அழுதாங்க, எல்லாமே ஓகே தான். அவங்களோட டாபிக்ல நீங்க பேசுனீங்க. பட் கம்ருதீன் பக்கமும் எஃப்ஜே பக்கமும் ஏர் போலன்னு தான் எங்களுக்கு வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. பட் இதுக்கு மேல நீங்க இப்படி வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்டை காப்பாத்துறேன்ற பேர்ல இப்படி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா மக்கள் மத்தியில ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு சார் உங்க மேல. கண்டிப்பா அது ஃபர்ஸ்ட் வீக்கே குறைஞ்சிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நாங்க எல்லாருமே லைவ் பாக்குறோங்க, உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்கு மேலேயாச்சும் கொஞ்சம் நியாயமா பேசுங்க, நியாயமா நடந்துக்கோங்க தான் நாங்க சொல்லுவோம். இதுக்கு மேல வந்துட்டு பிக் பாஸ்ல என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் மறக்காம அப்டேட் பண்றேன். மறக்காம ஐடியா மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.